الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور. سابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها كعرض السماء والأرض أعدت للذين آمنوا بالله ورسله ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முடித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் உலகத் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை தன்னம் எடுத்து வாழ்ந்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில் நாம் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஏவிய சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படியும் அவர்களினால் விலக்கப்பட்ட சகல விலக்கல்களிலிருந்தும் எமது வாழ்க்கையை முற்றுமுழுதாக விலகி தூரமாக அமைத்து கொள்ளும்படி ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதம் என்பது மிக முக்கியமான மாதம்தான். இந்த ஷாபானுடைய மாதம் இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று பார்த்தோம்னா, ரமலானுடைய நோன்புக்கு பிறகு அதிகமாக நோன்பு வைத்த ஒரு மிக முக்கியமான மாதம்தான் ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாம் எங்களை முழுமையாக தயார்படுத்துகிற மாதம். வார மாதம் ரமலானுடைய மாதம், அறுவடை செய்கிற மாதம். எனவே இந்த ஷாபானுடைய மாதத்தில் எங்களை முழுமையாக தயாரித்து ஆளாக்கி ரமலானுக்கு கொண்டு வரதுக்கு முன்னால் ஒரு 15 நாள் முன்னால் இருக்கிறோம். இந்த காலப்பகுதி மிக முக்கியம். குறிப்பாக இன்றைய நாள் ஷாபான் பிற 15, இது சொல்கிற நிஸ்பு ஷாபான். ஷாபானுடைய பிற 15 இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். சுன்னத்தான நோன்புகள் சம்பந்தப்பட்ட நாள். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டிய மிக முக்கியமான நாள் இந்த நாள். எனவே நாம் இந்த ரமலானுடைய தயாரிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தை தெரிவு செய்கிற நேரம் எவ்வாறு நாங்கள் எங்களை தயார் செய்ய வேண்டும், எப்படி எங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது எங்களோட யகீன் நம்பிக்கையில் ஒரு பகுதி ஒன்று இருக்குது.
உலகத்தில் நாங்கள் வாழக்குள்ள உலக வாழ்க்கையுடைய தன்மையை முழுமையாக விளங்கி கொண்டுதான் அந்த கட்டத்துக்கு நாங்கள் போகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்குள்ள உலக வாழ்க்கை என்றால் இதுதான் சொல்லித்தாராம். اعلموا انما الحياة الدنيا لعب ولهو وزينة. உலக வாழ்க்கை என்றாலே முதலாவது விளையாட்டு. இளமப்பரும் பிறந்த சின்ன பிள்ளைகள் விளையாட்டில் காலம் கழிக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் அதை வளர்ந்து அதுவும் இந்த விளையாட்டில் 2ஆம் தரம் 3ஆம் கட்டத்தில் அந்த விளையாட்டு பருவத்திலிருந்து மாறுற நேரம் வசீனா அழகு அலங்காரத்தை ஏற்படுத்தி கொண்டு 3ஆம் கட்டத்துக்கு மனுஷன் மாறுவான். 4ஆம் கட்டம் வதஃபாஹுர் 40 கடக்கிற கட்டத்தில் அவர் பெருமைண்டா ஃபில் அம்வாலி வல் அவுலாத் 40-50 ஆகக்குள்ள குழந்தை இன்னென்ன பிள்ளைகள் இருக்குது, இத்தனை பிள்ளைகள் இருக்குது, இன்னென்ன சொத்து செல்வம் என்று அதை வச்சு பெருமை கொள்ற காலம். நான் எல்லாம் சம்பாரிச்சிட்டேன். சிலாக்க சொல்ற நான் 7 சந்ததிக்கு சம்பாரிச்சு முடிச்சிட்டேன்றது. சம்பாரிச்சிட்டம் பிள்ளைய பெத்திட்டம் என்றதை வச்சு பெருமைப்பட்டு யோசிக்கிற காலம் கொண்டு வரும். அதுக்கு பிறகு அல்லாஹ் உதாரணத்தை சொல்லிட்டு சொல்றான், இதோட அவருடைய மௌத்து, அதுக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அல்லது மாற்றமான முடிவு. இவ்வளவுதான் உலகத்துடைய மனுஷன் வாழ போறான். இப்பொதுவாக இதுதான் உலக வாழ்க்கையுடைய சாராம்சம். வேறு சில வசனங்களில் பார்த்தோம்னா இதை விட ஆச்சரியம் என்னன்னா, அல்லாஹு தாலா மனிதனுடைய படைகோலங்களை குர்ஆன்ல சொல்லக்குள்ள மனிதனை இந்த கட்டமாக படைச்சேன்னு அல்லா சொல்றான். தண்ணியில இருந்து இந்திரத்தை அல்லா படைச்சன், அதுக்கப்புறம் சதையாக்கினான், முள்ளாக்கினான், முள்ளுக்கு மேலால எலும்புக்கு மேலால சதையை கொண்டு வந்தன் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், ثُمَّ إِنَّكُمْ بَعْدَ ذَلِكَ لَمَيِّتُونَ. அதுக்கப்புறம் நீங்க மௌத்தாக கூடியவர்கள் தான். மௌத்துக்கும் படைப்புக்கும் இடையில நீங்கள் வாழ்வீர்கள் என்று வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசல. அந்த வசன தொடரல. ஏனென்றா வாழ்க்கையை பற்றி பேசுற அளவுக்கு வாழ்க்கை மிக குறுகிய காலம். மிக கியாமத்துடைய நாளோட ஒப்பீடு செய்யக்குள்ள எங்களோட வாழ்நாள் முழுதும் 2.5 மணித்தியாலம் கூடி போனான். கியாமத்துடைய நாளோட உலக எங்களோட வாழ்க்கை ஒப்பீடு செஞ்சோம்டா கூடி போனால் 2.5 மணித்தியாலம் தான் நாங்கள் வாழ போகிறோம். இதுக்கு முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்தை எடுத்தோம்டா 1000 வருடம், ஆயிரக்கணக்கான வருடங்கள், 100கணக்கான வருடங்கள் வாழ்ந்தாங்க. எங்களோட மிக சுருக்கமான வாழ்க்கை. அதை கியாமத்துடைய நாளை ஒப்பீடு செய்யக்குள்ள அதை விட சுருக்கம் 2.5 மணித்தியாலம் தான் எங்களோட வாழ்க்கையே. அல்லாஹ் தாலா இந்த வசன தொடரல. உலகத்தை நீங்கள் வாழ்வீர்கள் என்ற ஒரு பகுதி அந்த வசனத்துக்குள்ளால கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலண்டா, கொண்டு வர அளவுக்கு குறிப்பிடுற அளவுக்கு அதுக்குள்ளால ஒன்றுமே இல்லை. அந்த குறுகிய காலம் இந்த உலகத்தை கடந்துட்டு போறாக்கள். உலகத்துல நிரந்தரம்ன்றது யாருக்குமே இல்லை. எனவே இதை நாங்கள் முன்னிறுத்தி அல்லாஹ் தாலா வழிகாட்டக்குள்ள ஆச்சரியமான ஒரு பகுதி தான் மக்ஃபிரத்தும் மினல்லாஹி வரித்வான். உலகத்தில் வாழக்குள்ள அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை மாத்திரம் முன்னிறுத்தி நாங்கள் வாழணும். அல்லாஹ்வோட பொருத்தம் என்ன இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன பொருந்தி கொண்டா வேறு யாருடைய பொருத்தமும் எனக்கு தேவையில்லை. அல்லாஹ் பொருந்தி கொள்ளவில்லை என்றா யார் தான் பொருந்தியும் வேலையே இல்லை, ஒன்றுமே நடக்காது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அழகான உதாரணம் பார்க்கலாம். சஹாபாக்கள் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்குள்ள அவங்களுடைய முழு நோக்கமும் வாழ்க்கையில் என்ன அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். يَبْتَغُونَ فَضْلًا مِنَ اللَّهِ وَرِضْوَانًا. சஹாபாக்கள்டா யார்? எப்பவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. எப்பவுமே அல்லாஹ் என்ன பொருந்தி கொள்ள வேண்டுமே, அல்லாஹ் என்ன பொருந்தி கொண்டிருப்பானா,
என்றதுல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க சஹாபாக்கள். எந்த வேலை செஞ்சாலும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளலையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்தி கொள்ளலையா, நான் பிழை, நான் திருந்த வேண்டும், முன்னேற வேண்டும், மாற வேண்டும். இந்த பகுதியில் எங்களுக்கு முன்னால் இந்த ஷாபானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். ரமதான் வர இருக்குது. இதெல்லாம் ஏன் வருது எங்களுக்கு முன்னால? எங்களை திருத்தி மாற்றி சுத்தப்படுத்தி ஆளாக்கி பரிசுத்தப்படுத்தி ஒரு சிறந்த ஒரு மனித புனிதனாக மாத்திர ஒரு காலம்தான் ரமதானுடைய காலம். அதுக்கு முன்னால ஷாபானும் அதுக்குரிய அஸ்திவாரம். நாங்கள் எங்களை அதுக்குரியவர்களாக மாற்ற வேண்டும். எனவே அருமையான சகோதர இஸ்லாமர்களே, மாற்றம் என்று சொல்லக்குள்ள எப்படியான மாற்றம் வர வேண்டும் என்றது நாங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். இன்றைக்கு என்ன பார்க்குறோம்டா, ரமதான் வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. போன ரமதான் எப்படி வந்துச்சோ அப்படித்தான் இந்த ரமதான். நாங்கள் 10 ரமதானை கடந்திருப்போம், 20 ரமதானை கடந்திருப்போம், 50 ரமதானை கடந்திருப்போம். எல்லா ரமதானும் ஒரே மாதிரி தான் வருது, ஒரே மாதிரி தான் போகுது. ஆனால் என்ன ரமதான் மாற்றிட்டு போகுதாண்டா, அதுதான் கேள்விக்குறி. ரமதானுக்கு முன்னாலும் நான் தான், ரமதானுக்கு பின்னாலும் நான் தான். எந்த மாற்றமும் நடக்க இல்லைண்டா, என் உள்ளத்தில் மாற வேண்டும், திருந்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற பகுதி எந்த தூரம் மாற வேண்டி இருக்குது. உள்ளத்தில் அந்த மாற்றம் வராத வரைக்கும் என்ன நடந்தும் வேலை இல்லை. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். எங்களோட ரமதான்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அருமையான சகோதரர்களே இஸ்லாமியர்களே, பொதுவாக இந்த எங்களோட ரமதான்களை எடுத்தோம்னா ஒரு வகையான விழாக்கோலமாக மாறிக்குது. எங்கே பார்த்தாலும் ரமதான் என்றாலே நிகழ்ச்சி நிரல போடுறது, கஞ்சி நிகழ்ச்சியை போடுறது, வேற நிகழ்ச்சிகள், பிரபலியங்கள், பயான்கள், கிளாஸஸ், டியூஷன் கிளாஸ், அங்கால போட்டி, அது இதுக்கு தந்ததில்லை. ரமதான் இதுக்கு வரதில்லை. ரமதான் முடிஞ்ச உடனே எங்கட ஊர்ல சரியான விசேஷமா இருந்துச்சு இந்த ரமதான். இது ரமதான் இல்லை. சஹாபாக்களோட காலத்தை விட விசேஷமா எங்களுக்கு கொண்டாட இயலாது. எங்களோட உள்ள நல்ல அறிஞ்சம் இந்த ரமதான். என்ன, அவர் வந்தாரு, இந்த பயான், அந்த பயான், அந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி, இதுவெல்லாம் ரமதானுடைய அடிப்படை அல்ல. ஒரு ஞாபக மூட்டலுக்கு 2-3 பயான்கள், நிகழ்ச்சிகள் வேற. ஆனா இதுவே ரமதானாக சிறப்பாக நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம்டா, இது பிழை. இது பிழை என்றதை விளங்குறதுக்கு நாங்க போகணும். சஹாபாக்கள் ரமதானை எப்படி நடந்து கொண்டார்? ரமதான காலத்தில் சஹாபாக்களை கண்டு வாழ்ந்த தாபிஊன்கள் எவ்வாறு ரமதான்ல வாழ்ந்தார்கள் என்றதையெல்லாம் பார்த்தோம்டா விளங்கும். இதுதான் ரமதான் என்றது விளங்கும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டேந்து வருவோம். குர்ஆன ரமதான் கடைசி வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோன்பில் 2 முறை ஓதி காட்டினார்கள். சஹாபாக்கள் ரமதான்ல குர்ஆனோடு இருப்பார்கள். அதே போன்று தாபிங்க எடுத்தோம்டா குர்ஆனுக்கு அப்படியே ஒதுங்கிடுவாங்க. இன்னும் சிலாக்கள் எடுத்தோம்டா கதவுக்கு வெளியால லொக்க போட்டு அப்படியே வச்சுட்டு வீட்டுக்கு உள்ளால இருந்து குர்ஆன் ஓத துவங்கிடுவாங்க. யாரோடையும் கதைக்கிறது, பேசுறது, விளக்கம் கொடுக்கிறது, ஹதீஸ் விளக்கம், இந்த விளக்கம், ஒரு விளக்கம் கொடுக்கிற காலம் இல்லை ரமதான். ஒரு ரமதான்ல எல்லாரும் எல்லா விளக்கத்தையும் கொடுக்கத்தான் பார்க்கிறது. ஒரு விளக்கத்தையாவது நான் எடுத்து என்ன செய்வோம்? குர்ஆன். இமாம்னா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஒரு நோன்பில ஒரு நாளைக்கு 2 குர்ஆன்களை ஓதி முடிப்பாங்க. 60 ஜுஸ் ஓதுவாங்க சார் இமாம்னா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். குர்ஆன் ஓதலுக்குரிய அந்த பக்குவத்தை நாங்க ரமதான் வந்ததுக்கு பிறகு தேடுறதில்லை. ரமதானுக்கு முன்னாலேயே குர்ஆன் ஓதுற அந்த பயிற்சி இன்னும் 15 நாள் இருக்குது. எடுத்துக்கொள்ளும். குர்ஆன் ஓதுறத நிறைய பகுதிகள் இருக்கு. விளங்கி ஓதுறது, விளங்க வேண்டிய அதெல்லாம் வேற இருக்கட்டும். விளங்கியோ விளங்காமலோ ஓதுற பழக்கத்தை முதலாவது நாங்கள் உருவாக்கணும். குர்ஆன ஓதுற பழக்கம் இல்லாம இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகப்பெரிய வீழ்ச்சியுடைய முதல் படிதான் குர்ஆன்ல இருந்து நானும் நீங்களும் எங்களோட சமூகம் தூரமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு
ஒரு குர்ஆன் ஓதுனாங்க அவங்க. நாங்கள் ஒரு ஜுஸாவது ஓதுறோமா? குர்ஆனை எடுக்க நேரம் வருதா? சொல்றான் நேரம் இல்லை, சரியான பிஸி, என்ன செய்யறது விளங்குது இல்லை. அருமையானவர்களே, நேரத்தை முகாமைத்துவம் படுத்த இல்லாட்டி நேரம் எங்களை பார்த்து கொண்டு நிற்காது. ஏண்ட நேரத்தை நான் தான் முடிவு செய்யணும். எல்லாத்துக்கும் நான் நேரம் போடுறோம். குர்ஆன் ஓதுற நேரம் எங்களோட லிஸ்ட்ல ஒன்று இல்லை. அல்லாஹ்வுக்காக 4 ஜுஸ் ஓதுவோமே, 4 பக்கத்தை ஓதுவோமே, பார்த்து ஓதுவோமே, முன்னேறுவோமே இல்லை. இதனுடைய விளைவு இன்னொரு பகுதியை நாங்கள் இன்னொரு கோணத்தில் நோக்கலாம். வரைமான சகோதரர்களே, என்னண்டா இன்றைக்கு பொதுவாக நாங்கள் பார்க்கக்குள்ள எல்லா ஊர்லேயும் இல்லாத கூட்டங்கள் இல்லை. அந்த குழு அதுக்கு ஒரு குழு, இதுக்கு ஒரு குழு, அந்த குழு இதை பார்க்கும், இந்த குழு அதை பார்க்கும் என்று எந்த பிரச்சனை எடுத்தாலும் எல்லாத்துக்கும் குழு இருக்குது. எல்லாத்துக்கும் தலைவர், உபதலைவர், செக்ரட்டரி, அவர் இவர் இல்லாதவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனா எல்லா குழுவும் செத்த குழுவாத்தான் இருக்குது, உயிரற்ற குழு என்று தேடி பார்த்தோம். இல்ல பிரச்சனை எங்க இருக்குது தெரியுமா? குர்ஆன் ஓதுற பழக்கம் இல்லாத குழு. குர்ஆனுடைய திலாவத் இருந்தா தான் உயிரோடும். உயிரில்லாத குழுவால ஒன்றுமே செய்ய இயலாது. குர்ஆன் ஓதக்கூடியவங்கள்ட ஒரு வார்த்தை வரும், தங்கத்தால் எழுத வேண்டிய வார்த்தையாக இருக்கும். குர்ஆன் ஓதாத ஆக்கள் மனுத்தியால கணக்கு வச்சு அறுப்பார்கள், அர்த்தம் இல்லாத வார்த்தையாக இருக்கும். பேச துவங்கினா முடிக்க இயலாதவருக்கு. ஏனென்றா குர்ஆன் இல்லை. அருமையானவர்களே, அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டுமா? புனிதமான ரமதான்ல நாங்க துவங்கணும். ரமதானுக்கு முன்னால ஷஅபான்ல ஓதுற பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அதுல இன்பத்தை நான் காண வேண்டும். குர்ஆன் ஓதினா சஹாபாக்கள் குர்ஆன் ஓதினாங்கண்டா மலக்குமாக வீட்டுக்குள்ளார வந்து விடுவார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன ஓதுறாங்க. இரவு நேரம் குர்ஆன் ஓதி பார்க்குறாங்க, ஒட்டகம் மிரளுது, ஓதுறதை நிப்பாட்டினாங்க. 2ஆம் முறை ஓதுறாங்க, ஒட்டகம் மிரளுது, நிப்பாட்டினாங்க. 3ஆம் முறை ஓதுறாங்க, மிரளுது. வெளியே வந்து பார்க்குறாங்க, அப்படியே வீடு அப்படியே சூழால மேகத்தால மூடி இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. வெளியே பார்க்குறாங்க, மேலே போய் கொண்டு இருக்குது. காலையில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆன் ஓதினன், ஒட்டகமுடைய பயந்து மிரண்டதை கண்டன், 3 முறை நடந்துச்சு. வெளியே வந்து பார்த்தா அழகான கண்கொள்ளா காட்சி, வானத்தை நோக்கி மேகம் போறதை பார்த்தன். இது என்ன இதனுடைய அர்த்தம் யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், தில்கல் மலாயிகா கானத் தஸ்தமிஉ இலா கிராஅத்திக். உஸைத், வந்தது வேறு யாரும் இல்லை, உங்களோட திலாவத்தை கேட்க வானத்திலிருந்து வந்திருந்த அமரர்கள், வானவர்கள், மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க அவங்களோட கிராத்தை கேட்க. اقرأ يا أسيد اقرأ لو أنك مضيت في قراءتك لرآها الناس ولم تستطع منهم. உஸைதே, நீங்க மாத்திரம் சுபோ வரைக்கும் குர்ஆனை ஓதிக்கொண்டு இருந்திருந்தால் முழு மதீனாவும் மலக்குமார்களை பார்த்திருப்பார்கள். ஓதையும் சேவப்பா ஃபஜ்ர் வரைக்கும் நாங்கெல்லாம் முழு ஊருமே மலக்குமாரை பார்த்திருப்பாங்களே என்று. இன்றைக்கு எங்களோட ஊருக்கு மலக்குமார்கள் சில வீடு இல்லாமல் இல்லை, ஒரு சில வீடுகள் இரவு பகலாக குர்ஆன் ஓதக்கூடியவங்க இன்றைக்கும் எங்கட இந்த அக்குர்ணையில இருக்கத்தான் செய்கிறார்கள். 60 வயசு கடந்த சிலாக்கள் ஒரு நாளைக்கு 5-10 ஜுஸ் ஓதக்கூடிய குர்ஆனை பார்த்து ஓதக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்க செய்கிறார்கள். என்றால் நாங்க நினைச்சா ஓதலாம், நேரம் எங்கெங்கேயோ போகுது. குர்ஆனை ஓத வேண்டும் என்று நாங்கள் நினைச்சா கண்டிப்பாக அந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அந்த பழக்கம் உருவாகினா ரமதான்ல குர்ஆனோட கூடுதலான நெருக்கம் உண்டாகி பல்வேறுபட்ட மாற்றங்களை நான் கொண்டு வரலாம். எனவே ரமதானுடைய மாற்றத்தில் முதலாவது சொன்னோம், தக்வா என்றது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி உள்ளத்தில் வர வேண்டிய மாற்றங்களில் முதலாவது குர்ஆனை தொட்டமுண்டா மாற்றம் வரும். ரமதானுடைய எதிர்பார்ப்பில் ஒன்றுதான் தௌபா வரும். அதில் இன்னொரு பகுதி இருக்குது, அநியாயத்தில் இருந்து தூரமாகுதல். ரமதானுக்கு முன்னால நாம் செய்த சகல அநியாயங்களிலிருந்தும் பரிசுத்தமாகிறோம். யாரை பற்றியாவது கீபத் பேசியிருந்தா,
ஹஜ் அறிஞ்சு வாங்கோ, உங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன், அல்லாஹ் கண்ணனை மன்னிச்சு கொள்ளுங்கோ, ஒரு மன்னிப்பு கேட்கும். புறம் பேசுகிற விஷயம் பாரதூரமானது. அந்த புறம் பேசியிருந்தா முதலாவது மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும். அதே போல கொடுக்கல் வாங்கல்ல மோசடி செஞ்சிருந்தா அதை சீராக்க வேண்டும். இதே போல இன்னொரு பகுதியை பார்க்குற எங்களோட ஊரில் இந்த காணி பிடிக்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. காணியை பிடிச்சி 1 அடி 2 அடி 3 அடின்னு எப்படியாவது பிடிச்சிடுறது. அதில் சண்டித்தனம் உள்ள ஆக்கள் வெத்திடுவாங்க, பேச இயலாத ஆக்கள் அமர்ந்துருவாங்க. நான் வெத்தி இந்த உலகத்தில் வெத்தலாம், பேச்சால வெத்தலாம், வேறு வேறு பலையால வெத்தலாம். அல்லாஹு தஆலா அதுக்குத்தான் மர்ம நாள் ஒரு நாளை வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் அகத ஷிப்ரம் மின அர்தி ظுல்மன் தவக்கஹு அல்லாஹு யௌமல் கியாமா பிஸப்இ அர்தீன் அவ் கமா क़ால அலைஹி ஸலாத்து வஸலாம். சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்தவருடைய காணிய ஒரு சான் அளவு அநியாயமாக பிடிச்சால் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அந்த சான் பூமியை 7 பூமி வரை எடுத்து கழுத்துல கொழுகி இழுத்து கொண்டு வர வைப்பார். கேவலம் அவனை சூழ்ந்து கொள்ளும் கியாமத்துடைய நாளையில. இன்னைக்கு நான் பார்க்கிறோம், காணிண்டு வரக்குள்ள நாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயார். எங்களோட ஊர்ல காணிண்டு வந்தாலே உருவம் மாறுது, உள்ளுருவம் வெளியே வருது. ஒரு சான் விட்டு கொடுக்க நாங்க தயார் இல்லை. அந்த விட்டு கொடுப்புல வர வெடிப்புல நானா தம்பி கோபம், தாத்தா நானா தம்பி எல்லாம் பிளவுபட்டு எங்களோட ஊர்ல பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இஸ்லாமியர்களே, காணியை பிடிக்கிறது என்று மிக மிக பயங்கரம். அதுல இருந்து நாங்க தௌபா செய்யணுமா, ரமதான்ல அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெற வேண்டுமா, நாங்க செய்யணும். என்னன்னு சொன்னா இதை சீராக்கணும். பேசணும். போய் முன்னால பிள்ளைகிட்ட சொல்றது சாச்சாவோட பேசப்படாது, நானாக சொல்லி கொடுக்கறது. இங்கால மாமாவோட பேசிடப்படா, காணியை பிடிச்சி வச்சீர பேசக்கூடாது. நீங்க சொந்த இரத்த உறவுகள் இவங்களை பிரிச்சு வாழ்ற அளவுக்கு தைரியம் வாரண்டா. நாங்க தொழுகிற தொழுகை எங்க போகும், நாங்க கொடுக்குற ஜகாத் எங்க, நாங்க பிடிக்கிற நோன்பு, நாங்க ஓதுற குர்ஆன், இதோடைய நிலவரம் எங்க இருக்கும்? எனவே திருந்துறது என்றது ரமதான்ல வந்தம், எல்லாரும் கொண்டாடினோம், பெருநாளுக்கு புத்தாட வாங்கிட்டு வந்தோம், இது இல்ல ரமதான். உண்மையான மாற்றம் உள்ளால வருகிறதா? இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ரமதான் என்ன விட்டு போகக்குள்ள நான் ஒரு பரிசுத்தமான ஆளா போகணும், பரிசுத்தமான ஆயிக்கணும். ரமதான் என்ன விட்டு போகுது, ஆனா பிடிச்ச காணி அதே இடத்துல இருக்குது, சொன்ன போய் அப்படியே இருக்குது, கோபதாபம் அப்படியே இருக்குதுண்டா, நான் ரமதான்ல இருந்து பெற வேண்டிய எதையும் பெற்றுக்கொள்ள இல்லை. ரமதான் என்னட்டு இருந்து போகக்குள்ள அருமையானவர்களே, ரமதான் போகக்குள்ள ஒருத்தன் மக்ஃபிரத்தை பெற இல்லாட்டி அது சம்பந்தமான சில கடினமான விஷயங்கள் வந்திருக்கிறத பார்க்கிறோம். எனவே நாம் அதுக்காக வேண்டி இப்ப இருந்து தயாராக வேண்டுமா? கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை அதற்காக வேண்டி மாத்திர அந்த அடிப்படையில் உள்ளம் மாற வேண்டும், பண்பாடு மாற வேண்டும், சிந்தனை சீராக வேண்டும், எப்பவுமே நல்லது யோசிக்க வேண்டும். யாரை கண்டாலும் அவருடைய நலவை தேட வேண்டும். அவர்கிட்ட என்ன நலவு அல்லாஹ் வச்சிருக்கிறான்? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நலவை அல்லாஹ் வச்சிருப்பான். அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இவர்கிட்ட என்ன குறை இருக்குது, அவர்கிட்ட என்ன குறையை தேடுறது அது தனிப்பகுதி, குறையை தேடுறது தனிப்பகுதி. நலவை மாத்திரம் தேடி பழக வேண்டும். குறைய ஒரு நாளும் தேடவும் கூடாது, பேசவும் கூடாது. சீர்திருத்தம் உள்ளத்தில் வர வேண்டும். சிலாக்கு என்ன செய்யறா, வெளிரங்கத்தில் தன்னை நல்ல ஆளா காட்டுறது, நான் ஊருக்கு நல்லவே நல்ல ஆள் தான், ஆனா பண்பாடு மோசமா இருக்கும். ஆட்கள் ஊர் சொல்லும், இவர் ஆளை பார்த்தா நல்ல மாதிரி தான் விளங்குது, ஆனா இவரோட இந்த வேலை செஞ்சிருவானா, கொடுக்க வாங்க செஞ்சிருவானா, இப்படி இப்படின்னு ஆட்கள் சொல்லுவாங்க. ஏண்டா அரபி இலக்கண அந்த கிதாபுகளில் சில விஷயம் வரும். அதில் ஒன்று
படிச்ச ஞாபகம், மஹ்மா தகுன் இன்தம் ரிஇம் மின் ஹலீகா வ இன் ஹாலஹா தக்ஃபா அலன் நாசி துஅலமி. ஒருத்தர்கிட்ட எந்த பண்பாடு இருந்தாலும் சரி, அவர் நிற்பாரு, இது ஒருத்தருக்குமே தெரியாதப்பா, எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று மறைச்சு கொண்டிருந்தாலும் கூட, ஒருத்தருக்குமே தெரியாது என்று நினைச்சு கொண்டிருந்தாலும் கூட, துஅலமி, விஷயம் வெளியால வந்துடும். நான் எப்ப ஊருக்கு நான் சிறந்தான் அவுளியாண்டு இல்ல, பிள்ளையாக இருந்த வழியா வந்துடும். எனவே நாம் திருத்த வேண்டிய பகுதி முதலாவது உள்ளம். உள்ளம் சீராக வேண்டும், திருந்த வேண்டும், திருந்த முயற்சிக்க வேண்டும். கண்டிப்பாக முயற்சித்தால் பெரும் திருத்தம் உண்டாகும். அடுத்த பகுதி தான் இந்த ஈமானுடைய பகுதியில இன்னொரு பகுதி இருக்குது. நாங்க எங்கட சிந்தனையை பறிகொடுத்துடக்கூடாது. குறிப்பாக நாங்கள் வாழ்ற காலத்தில் இந்த ஊடக துரோகம் நடக்கிற காலம். ஊடக தர்மம் என்ற ஒரு பகுதி இருக்குது, ஊடக துரோகம் என்று இன்னொரு பகுதி இருக்குது. இன்றைக்கு ஊடகங்களில் வர செய்திகள் எல்லாத்தையும் கேட்கறதுல பல வகையான மோசடி நடக்கும், பல வகையான பிள்ளைகள். அதை கேட்டுக்கொண்டு போற நேரம் வேஸ்ட் ஆகும். இன்னொரு பகுதி அதை கேட்கறதால சிந்தனை பழுதாகும். இன்னொரு பகுதி இருக்குது. அந்த கேட்கறதால பொய்யெல்லாம் இன்றைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான தடுமாற்றத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். ஏனென்றால் எல்லா செய்தியையும் பார்க்கிறது, எல்லாத்தையும் கேட்கிறது, இவர் தலை குழம்பி போயிருக்குது. அருமையான இஸ்லாம் உறவுகளே, இதுல இன்றைக்கு பாருங்க, பிலஸ்தீன் எங்கட சகோதரர்கள், பிலஸ்தீனோட சகோதரர்கள், அவங்களுக்கு கடைசி நேரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சனிக்கிழமை நாளைக்கு 12 மணிக்கு முன்னால பிடிக்கப்பட்ட அந்த கைதிகள் எல்லாத்தையும் திருப்பி ஒப்படைக்கணும். இல்லாட்டி சனிக்கிழமை 12 மணிக்கு கடுமையான குண்டு மாறி பொழியும், உங்களுடைய நரகத்தை காட்டுவன் என்று ட்ரம் சொல்லியிருக்க, இவங்க 11 சொல்லியிருந்தாங்க. உலகமே அதிர்ந்தது. சொன்னாங்க, இந்த இந்த வீர கதைக்கெல்லாம் பயப்பட்டாக்கள் நாங்கள் களிமா சொன்ன முஸ்லீம்கள், எங்களுக்குள்ளால் ஈமா இருக்குது. பிலஸ்தீனை விட்டு நீங்க வெளியேறுங்கள், மிஸ்ருக்கு அரவாசி, ஜோர்தானுக்கு அடுத்த அரவாசி, அது மட்டும் நடக்காது. நாங்க இதே மண்ணில் பிறந்தம், இங்கதான் மௌத்தாகுவோம். 2 வார்த்தை வெளியிட்டு ஒரு சில நிமிடங்கள் போயிருக்காது. அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து சில அறிக்கையை விட்டார்கள். அந்த முன்னெடுப்பு உடனே மேற்குலகம் அப்படியே நடுங்கி நின்று இப்ப நடந்து கொண்டிருக்கிற இப்போதைய தகவல் இது. சொன்னாங்க, இப்படியா, இதுதான் ஈமான். சொல்றாங்க, நாங்க எங்கட பூமியை விட்டு ஒரு நாளும் போக மாட்டோம், அந்த தேவையில்லை. இந்த ஊருக்கு வந்தவர்கள், பூமி இல்லாத வந்தவர்கள், யூதர்கள், அவர்கள் வேணுமென்றால் போகலாம், எங்கட இருப்பை தீர்மானிப்பவர்கள் அவர்கள் அல்ல என்று மிக தெளிவாக சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு தேவையா இந்த யூதர்களை உங்களோட நாள் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க தானே இந்த பிரித்தானியா தான் அனுப்பி வச்ச, நீங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லிட்டு நாங்க இங்க அசைய மாட்டோம். நிலைமை மாறி தலைகீழாக மாறி அரபுலகம் கண் விழித்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஈமான்ல அவர் சொல்ற வார்த்தை, ஒரு வசனத்தை சொல்லக்குள்ள கேட்க ஆச்சரியமா இருந்தது. சொல்றாங்க, இந்த உலகத்துல இது மட்டுமில்ல, ஃபிரௌன், நான் தான் அல்லாஹ் ஆண்டவன் என்று சொன்ன, நானே ஆண்டவன் சொன்ன ஃபிரௌன் உலகத்தில் இருந்தான். அவனுடைய கடைசி முடிவு தண்ணீர போய் நீய தெரியாம செத்தான். இதை விட பெரிய ஃபிரௌனா இந்த ஃபிரௌன். சொல்லக்கூடிய புள்ளையோட வயசை பார்த்தா ஒரு 15 வயசு கூட இருக்காது. அதனால நாங்கள் எல்லாம் ஈமான படிக்க வேண்டிய ஒரு அழகான ஆச்சரியமான பகுதி. அவன் குண்டு மாறி பொழியுது, வீடு இடிஞ்சு விழுது, உள்ளுக்கு இந்த வெளியே வாரார், குர்ஆன எடுத்துக்கொண்டு நெஞ்சில கட்டி பிடிச்சிட்டு வாரார். இவ்வளோ ஒரு 15 மாசமாக யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துக்கு உள்ளால குர்ஆன் ஓதி கொடுத்து ஹாஃபிஸ் மாற உண்டாக்கி விழா நடத்தி பட்டம் கொடுக்குறாங்க. யுத்தங்களுக்குள்ளால
என்றா எந்த அளவு அந்த சமூகம் குர்ஆனோட இருக்குது என்றதை நாங்கள் பார்ப்போம். அவங்க எந்த தகவலையும் நம்புறாக்கள் இல்லை. ஊடகத்தை நாங்கள் இஸ்தாட்டாக்க துவங்கினோம். ஊடக கதைகள் ஒன்றையுமே நம்புறதில்ல. தனக்கென ஒரு முறையை வச்சிருக்கிறார்கள். யாருக்கும் நான் அநியாயம் செய்யாம அல்லாஹ் பயந்து வாழ வேண்டும் என்ற தெளிவா இருக்கிறார்கள். இவ்வளோ இந்த கைதிகளை உரிமை விட்டதில் மேற்குலகம் ஒரு வேலை பார்த்தாங்க. என்னென்னா 5-6 பெண்களை கொண்டு வந்து பிழையான தகவல் எடுத்து இவங்கெல்லாம் இந்த பெண்களை துர்நடத்தைக்கு உட்படுத்தினாங்க தகவலை வெளியே கொண்டு வர முயற்சித்தார்கள். ஆனால் அவங்கள உண்மையை சொன்னாங்க. எங்களை திரும்பியும் பார்க்க இல்லை. அவங்க சொன்ன தகவல் என்ன? அதுக்குண்டு உளவாளியாக சில பெண்கள் அனுப்பியிருந்தார்கள். அவங்க தங்களுடைய வேலையை சாதிக்கிறதுக்காக வேண்டி, தகவல் எடுக்கிறதுக்காக வேண்டி சில பெண்களுடைய அந்த சிந்தனை நடந்து கொள்ளக்குள்ள முதலாக கேட்டான், தண்ணி ஒன்று கொண்டு வாங்கண்டு. இவ கொண்டு வந்து தண்ணியை கொண்டு வந்து அங்கால பார்த்துட்டு தண்ணியை கொடுத்தாரு. பிடிங்க கூட தண்ணி என்று முதல் முறையே ஃபெயில். அந்த பெண் சொல்றா, திட்டத்தில் முதல் முறை நான் ஃபெயில். முகத்தை பார்க்காம தண்ணி இப்படி தந்தாரு எனக்கு கொண்டு வந்து. 2வது முறை வேறொரு ஆள் வந்தாரு. அவர்கிட்ட சாப்பாடை கேட்டேன். அவர் கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் அவரோட கொஞ்சம் சாதிக்கலாம்னு யோசித்தேன். அவர் சொன்னார், என்னை உட்கார வச்சு உங்களை அனுப்பிக்கிறாங்க இந்த தகவல் எடுக்கிறதுக்காக வேண்டி. அவங்க யாரும் உங்களுக்கு ஏற்படுற உங்களோட உயிரில பாதுகாப்பு அவங்க யாரும் தர இயலாது. உங்களுக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, தகவலை தான் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. நீங்க வாழ்றது உங்களுக்காக ஏன் வாழாம அவங்களுக்காக வாழ வேண்டுமான்னு கேட்ட உடனே கண் திறக்குது. அவர் சொல்றான், பெரிய பேட்டியை கொடுத்து, இது நான் நினைச்ச முஸ்லீம்கள் வேற, என தரப்பட்ட இஸ்லாமியர்கள் என்ற சிந்தனை வேற, நான் கண்ட முஸ்லீம்கள் வேற. நீண்ட கதைகள் அருமையான சோழர்களே. அவங்களுடைய அடிப்படை குர்ஆனோட நெருங்கின உறவு தொடர்பு இருந்தது. அவங்கள்ட்ட என்ன நிலைமைக்கு என்று சொன்னா, எந்த கதையை கேட்டாலும் பயம் என்றது படைக்கப்படாத சமூகமோ என்று யோசிக்கிறோம். இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் வெற்றி இருக்குதோ அந்த எல்லா இடத்திலையும் ஈமான் மட்டும்தான் முன்னுக்கு நின்று அவங்கள வெற்றி கொண்டது. எங்கெல்லாம் வெற்றி நாம் பார்ப்போம். எங்கெல்லாம் இஸ்லாம் தோல்விச்சோ அந்த ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலும் பெரும்பாலும் முனாஃபிக்குகள் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஈமான் சரியாக இருந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள், ஆனால் வெற்றி இருக்கிறார்கள். ஏண்டா அடுத்த ஆக்களோட சொல்ல ஒன்றையும் கேட்கறதில்ல. தங்களுக்கென்று குர்ஆன் இருக்குது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் சரியாக நேர்மையாக அல்லாஹ் மட்டும் போதும் என்றதுல அல்லதீன قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. முழு காபிர்களும் உங்களுடைய எதிரிகள் எல்லாம் ஒன்று திரண்டு விட்டார்கள், ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், அடுத்த வினாடி வேண்டுமானாலும் உங்கள் அனைவருடைய உயிருக்கும் உத்தரவாதமற்று போகலாம், கவனமாக இருங்கள் என்று சொல்லப்பட்ட வேளையில் இவர்கள் சொன்ன ஃபஸாதஹும் ஈமானா, அந்த சொல் இவர்களுக்கு பயத்தை தரவில்லை, ஈமானத்தான் கூட்டியது. சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் எங்களுக்கு போதுமானவன், வேறு யாரும் தேவையில்லை. ஈமானில் தெளிவாக இருந்தார்கள். இதுதான் எங்களுக்கு தேவை. குர்ஆனை எடுத்தமெண்டா ஈமானிய உறுதி தானா வரும். குர்ஆனை பார்த்து ஓதினமெண்டா போதும். குர்ஆனை ஓதினாக்கள், விளங்கினாக்கள், ஓதுற பழக்கம் உள்ளவங்க யாரும் எந்த இடத்திலையும் நஷ்டப்பட்டது வரலாறே கிடையாது. எனவே குர்ஆனோடு நாங்கள் சேர வேண்டுமா? இந்த ரமதானை நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சாதகமாக பாவிச்சோம் என்று சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம். எனவே நாம் மாற்றம் சம்பந்தமாக பார்த்து கொண்டு வந்த பகுதியில் முதலாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மஃபிரா எங்களுக்கு தேவை, திருப்பொருத்தம் தேவை. அதே போன்று அதுக்காக வேண்டி ஷாபானுடைய மாதத்தில் அதுக்கான தயாரிப்பை நாங்கள் எங்களுக்குள்ளால உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய காலத்திலேயே குர்ஆனோட நெருக்கத்தை உண்டாக்க வேண்டும். சில பிழைகள், தவறுகள், குறைகள், அநியாயங்கள் இது எல்லாத்தையும் விட்டு நான் இப்பவே தூய்மையாக வேண்டும்.
தூய்மை என்று சொல்லக்குள்ள நாம் ஏற்கனவே சொன்னதை போல ரமலான்ல 27 அன்றைக்கு 3 மணிக்கு வந்து செய்கிற தௌபாவோட நான் பரிசுத்தமானால் அடுத்த முறை ஆளை காண்றதுக்கு அடுத்த 27 ஆளை தேடணும். இப்படி இருக்கப்படாது. இப்பவே நான் தயாராகினமா இந்த ரமதான் எனது மக்ஃபிரத்துக்கு காரணமாக அமையும். இந்த ரமதான் என்ன ஒரு மனித புனிதனாக மாற்றும் என்ற அடிப்படையோடு நாங்கள் போகிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரமதானுக்கு பிறகு நான் வேறொரு ஆளாக மாறியிருப்பேன். ரமதானில் நான் என்னை திருத்திக் கொள்ளுவேன். பாவத்துக்கு முன்னால் குர்ஆனோட வரக்குள்ள பாவம் தூரமாக விரண்டு ஓடிடும். அல்லாஹ் தாலா வாழ்க்கையில் வெளிச்சத்தை தந்துடுவான். அதுக்கு பிறகு ஷைத்தானை விட்டு நாங்கள் தூரமாகுவோம். ஷைத்தான் எங்களை விட்டு தூரமாகுவான். குர்ஆனோட நெருங்க வெளிச்சம் கூடும், இருட்டெல்லாம் இல்லாமல் போகும். எனவே நாம் சஹாபாக்களை போன்றோ இந்த ரமதானை அழகாக நாங்கள் பாவிச்சு இபாதத்து தக்குவா அமல்களில் எங்களை ஈடுபடுத்தி எங்களோட வாழ்க்கையை சிறந்த ஒரு முறையில் அமைத்துக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌபி செய்வானாக. யா அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் தெரிந்து செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. ஈமான வாழ தௌபி செய்வாயாக. இஸ்திக்லாஸை தருவாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மௌத்தா தௌபி செய்வாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எமது உறவுகள் பிலஸ்தீனில் யா அல்லாஹ் இலட்சக்கணக்கான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதற்கு பிறகு யா அல்லாஹ் தைரியப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளை பாதுகாப்பாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களுடைய நிலைமைகள் எல்லாத்தையும் சீராக்குவாயாக. அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் யா அல்லாஹ் நீயே பொறுப்பேற்பாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் கண்ணியமாக வாழ்ந்த சமூகம் யா அல்லாஹ், புனித பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் யா அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பாயாக. கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மௌத்தாவுக்கு யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பாயாக.